ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்க வடிவேலு ஃபேஷன் ஷோ காமெடி வரப்போகுது. இந்த ஃபேஷன் ஷோல யார் வெற்றி பெற போறாங்கிற முடிவை நீங்க தான் எடுக்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். கவனமா வீடியோ பாருங்க. முதல்ல வரப்போகிறது நம்ம கைப்புள்ள தான். வாங்க கைப்புள்ள, வாங்க வாங்க. உங்க கைப்பட்டதுமே ஈய பாத்திரம்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல, மின்னுது. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன். குத்தலு தல தல. என்னடா அங்க கைப்புள்ள நம்ம பூச்சி பாண்டிய போட்டு அடிச்சிட்டு இருக்கேன் தல. கட்டதரைக்கு கட்ட சரியில்லை நினைக்கிறேன். நம்ம கிட்ட விளையாடுறதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கான். இதோ வரேன். தல கைப்புள்ள இங்க வந்துட்டான் தல. ஐயோ, இவங்கிட்ட சிக்கிட்ட நம்ம சின்ன பின்னமா ஆக்கிடுவானே. என்ன கட்டதர இந்த பக்கம்? ஏதோ கைப்புள்ளைக்கு கட்டம் சரியில்லைன்னு சொன்னியாமே, அதான் எந்த கட்டம் சரியில்லைன்னு பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். என்ன ஏதோ கோடு கிழிச்சு வச்சிருக்க? இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். பேச்சு பேச்சாத்தா இருக்கணும். ஆமா, என்ன பிரச்சனை உனக்கு இப்ப? என் சங்கத்தால அடிச்சியாமே. சரியா கேக்கல, பக்கத்துல வந்து சொல்லு. ஐயோ, கோட்டை தாண்டி போனோம்னா நம்மள குமுறு குமுறுன்னு குமிரிடுவானே. என் சங்கத்தால அனுப்பி வைக்கேன், அவங்கிட்டே சொல்லு. நான் அந்த கோட்டை தாண்டி வர மாட்டேன். எவன்டா அது எங்க சங்கத்தால அடிச்சவன்? என்னது டேயா? டேய் கட்டத, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தனா என் சங்கத்தால இப்ப அடிடா பார்க்கலாம். அடப்பாவி, இவனே அடிச்சு விட்டானே. தல என்னைய அடிச்சிட்டான் தல. ஒத்துக்கிறேன் கட்டதர, நான் ஒத்துக்கிறேன். உன் தாய் பத்தினிங்கிறத ஒத்துக்கிறேன். வலிக்குது தல, வலிக்குது. டேய் கட்டதரக்கு இருக்கிறது கையில்லலா, கரலா கட்ட. வாங்கடா ஓடிடுவோம். ஓடு ஓடு. என்னடா இது, ஒரு பக்கியும் காணோம். டேய் கட்டதர, எங்க போற நில்லு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆனா எனக்கு வேற வேலையே இல்ல. டேய் கட்டதர, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குடா, பாவமா இருக்கு. இதுவரை யாரு என்ன தொட்டதில்ல. டேய், போன மாசம் தானடா நான் உன்னை அடிச்சேன். அது போன மாசம், இது இந்த மாசம். இப்ப போறேன், ஆனா திரும்பி வர மாட்டேன்னு சொல்ல வந்தேன். ஐயோ, கட்டதுரைட்ட சிக்கிட்டோம். இந்த கைப்பிள்ளைய காணா பிள்ளை ஆக்கிடுவானே. கைப்பிள்ளை நிக்காத, ஓடு ஓடு ஓடு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த கைப்பிள்ளையோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்க கரகோஷத்தில் காட்டுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வர போறது நம்ம துபாய் வடிவேலு அண்ணே. திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு வாடா வாடா. என்ன, நான் கிளி ஜோசியம் பாக்குறேனே, உங்களுக்கு ஒரு ஜோசியத்தை பாத்துருவோமா? பாருடா 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 பாருடா. சோடலன்ற பேருக்கு ஒரு சீட் எடுத்து போட சொல்லவா? ஆமா ஆமா, பாரு பாரு. திரும்பவும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த கிராமத்திலே ஒரு ஓரஞ்சாரமா இருந்து தொழில பார்க்கலாமான்னு பாரு. மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. என்ன, நம்ம கிட்டே இந்த ஊர்ல ஒரு ராவுகாலம் வந்து வம்பளத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராவுகாலத்தை சமாளிச்சு வண்டியை ஓட்ட முடியுமான்னு காட்டி சொல்லு. என்ன, அந்த ராவுகாலத்தெல்லாம் நீங்க சமாளிச்சுக்கிட மாட்டீங்கன்னே. ராவுகாலமே பக்கத்துல வந்துருச்சுன்னே. என்னடா சொல்ற, ராவுகாலம் வந்துருச்சா? ஓ தம்பி, நீங்களா? வாங்க வாங்க. தம்பி, நீங்க ஏதோ துபாயில இருந்த மாதிரி இந்த பசங்கெல்லாம் பேசிக்கிறீங்க. துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா, சார்ஜாவா, இல்ல அபிதாபியா? இல்ல. அப்ப எங்கதான் இருந்தீங்க? துபாயில. துபாயில இருந்தே தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்தீங்க? துபாயில அந்த மெயின் ரோடு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. என்னது, துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னம்பா உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? அது வந்து இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க. என்னது இது, சின்ன பழத்தனமா இருக்கு. ஒழுங்கா துபாயில நீ இருந்த அட்ரஸ் சொல்லு. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். இருப்பா இருப்பா. என்னன்னே? ஏ, அட்ரஸ் திருப்பி சொல்லு அட்ரஸ். துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6. என்னடா இது, அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான். ஓ, அந்த திருப்பியா?
ஏய் நில்லுப்பா நில்லுப்பா. என்ன ஆமா துபாயில எங்க இருக்கு விவேகானந்தர் தெரு? விவேகானந்தர் படிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலை இல்லாம இருந்தாருல, அப்போது துபாய்க்கு வந்தாரு. அவர் பேரையே அதுக்கு வச்சுட்டாங்க அந்த தெருவுக்கு. அதான் விவேகானந்தர் வந்து துபாயில இருந்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை செஞ்சாரு? டேய் டேய் டேய், இருடா இருடா. அவர் இருக்கட்டும், நீ எந்த கம்பெனில வேலை செஞ்ச? மன்னாரன் கம்பெனி. மன்னாரன் கம்பெனியா? நான் என்ன கல்யாண பரிசு தங்க வேலை அவரை மாதிரி ஃப்ராடு பண்றதுக்கு? சரி அவரை விடு. நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நான் வந்து என்ன விடியா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நீ நான் வந்து கேக்குறான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்தேன். ஓ கேக்குறேன் மேய்க்கிறேன் கம்பெனியா? உன்னை பார்த்தா கம்பெனில எதுவும் வேலை பார்த்த மாதிரி தெரியலையே. துபாயில கக்கூஸ் கழுவுன மாதிரி தெரியுது. டேய் 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 டேய். கிட்ட வராத, என் நாத்தம் தாங்க முடியல. என்ன இப்போ இருக்க சென்ட் அடிக்கிட்டு மானே? கக்கூஸ் கழுவுன நாத்தம் தெரியாம இருக்கே சென்ட் அடிக்கிறியா? ஆமாண்ணே ஆமா. போடாம் கொய்யா, என் ஜோத்தையை தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்ணியடா. ஐயா ஐயா ராசா, உனக்கு எப்படி ராசா தெரியும் நான் துபாயில கக்கூஸ் கழுவுற கம்பெனில தான் வேலை பார்த்தேன்னு? அப்போ உண்மையிலே நீ கக்கூஸ் கழுவுற கம்பெனில தான் வேலை பார்த்தியா? அப்ப நீ குத்து மதிப்பா தான் கேட்டியா? நானாதான் உளறிட்டேனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இளவு பாலிசோ தெரியல. நான் இந்த ஊர்லயும் என் பொண்டாட்டிக்கிட்டையும் வேற மாதிரி பாலிசியா சொல்லி வச்சிருக்கேன். அப்படி என்னத்த சொல்லி தொலைஞ்ச? பில்டிங் கான்ட்ராக்டர்னு சொல்லி வச்சிருக்கேன். இந்த ஊர்ல 4 பேர் முன்னாடி தெருவுல என்ன நார் அடிச்சிராதப்பா, நார் அடிச்சிராத. அங்க என்னடா ஒட்டகத்தைய கழுவுன இந்த நாத்த நாருது? ஆமா இது என்ன ட்ரெஸ்? சிங்கிச்சான் நீல கலர் நொங்கிதான்னு. இத பார்த்து 2 மாடு செத்து போச்சு, 4 பேருக்கு கண்ணு நொல்லையா இருக்கு. இது என்னது? என்னது இது? சொல்லவே இல்ல. சிச்சி. ஆமா இது என்ன ட்ரெஸ்? இது துபாய் ட்ரெஸ்ஸுப்பா. துபாய் ட்ரெஸ் துபாயில தானே போடணும், இங்க ஏன் போட்டுட்டு அலையிற? சரிப்பா, இனிமேல் போடலப்பா. இனிமேல் இந்த ட்ரெஸ்ஸை வேணா போடலப்பா. அப்போ ட்ரெஸ் போடாம ஆமனமா அலைய போற பொம்பளைங்க இருக்க ஊர்ல, அப்படித்தானே? செருப்பு பிஞ்சிரும். என்னப்பா இது? நான் இதுக்கு பதிலா வேற துணி, அதாவது வேட்டி சட்டை போட்டுக்கிறேன். ஓஹோ, அப்ப வேட்டி சட்டை போட்டுட்டு நீ துபாயில எங்க வேலை செய்யறேன்னு கேட்க போற, அப்படித்தானே? சேச்சே, இனிமேல் அதை பத்தி நான் பேசவே மாட்டேனே. இனிமேல் அதை பத்தி ஏதாவது பேசுன அப்புறம் பப்ளிக்கா ஒரு டாய்லெட்டை கட்டி விட்டு கழுவ விட்டுறேன் பாத்துக்க. வேணாப்பா விட்டுருப்பா. ஆமா இப்ப சொல்லு, துபாய் எங்க இருக்கு? துபாய் இங்க ஈரோடு பக்கம் திருப்பூர் பக்கம் இருக்கு. அது எப்பா தம்பி, என்னடா? வீட்ல ஏதாவது சில்லற வேலை இருக்கா? கக்கூஸ் கழுவணும், வரியா? உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு, வருதே முதவி வருதே, தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷோவில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்க, அதாவது உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறத நான் கமெண்ட் பாக்ஸ்லேயே தெரிஞ்சுக்கிறேன். இந்த போட்டியில் வின் பண்ண போகிறது நம்ம கைப்புள்ள வடிவேலுவா இல்லை துபாய்க்கார வடிவேலுவா? இந்த போட்டியில் ஜெயிக்கிற வடிவேலுக்கு ஆலயமணி படத்தில் அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கிளி நம்ம சரோஜா தேவி யூஸ் பண்ண ஒரு சோப்பு டப்பா பரிசாக வழங்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், துபாய் வடிவேலுவா இல்ல கைப்புள்ள வடிவேலுவா, யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. நம்ம வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க நேம் இந்த வீடியோல சொல்லல ஃப்ரெண்ட்ஸ், ஆனா கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்க பேரெல்லாம் சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு நம்ம சேனலை புதுசா பாக்குறாங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்க போறோம் எந்த வடிவேலுன்னு தெரிஞ்சுக்கிட்டு.